FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மாநாடு தொடங்கப்பட்ட அந்த காலகட்டங்கள்ல இருந்தே விஜய் திமுகவை எடுத்து பேச போறாரா, அதிமுகவை எடுத்து பேச போறாரா அப்படின்றத தாண்டி எல்லாரும் விஜய் சீமானை எதிர்த்து பேசுவாரா அப்படின்னு எதிர்பார்க்கிற அந்த மனநிலை. விஜய் சீமானை எடுத்து பேச மாட்டாரு. சீமானை எடுத்து பேசுறதுக்கு ஆட்களை தூண்டி விடுவார். காசு கொடுத்து தூண்டி விடுறதான் வழக்கம். அதனாலதான் ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அரசியலுக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்து கூலி படத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணதும் அந்த ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட கொடுத்த பணம் தான் காரணம். சேக்குவாரா ஜெயசங்கர் ஒரு கொஞ்சம் தொகையை ஜாஸ்தி சொல்றாரு. நான் கேள்விப்பட்டது 10 கோடின்னு கேள்விப்பட்டேன். அது கொடுத்து நீங்க ஆட்களை பிடிச்சி கூலி படத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுன்னு அது மக்கள் விழிச்சு எழுந்துகிட்டான். கூலி இன்னைக்கு இந்திய தமிழ் படத்திலே எல்லா படத்தோட அதிக வசூல் வருங்கிறது தெள்ள தெளிவா தெரிய வருது. இந்த இன்னைக்கு வேலைக்கிழமை வெள்ளிச்சனியர்லாம் புக்கிங் ரொம்ப ஹெவியா இருக்குன்னு தினத்தந்தில இன்னைக்கு அதை போட்டிருக்காப்புல. அப்போ நீங்க விஜய்க்கு வேலை என்னன்னா காசு கொடுத்து மற்றவனை கெடுக்கிறதுக்குள்ள வேலையை பார்ப்பாப்புல. அவர் பேச மாட்டாப்புல. அவர் பேசினா எல்லாரும் எதிர்த்து அடிச்சிருவான். அதனால மற்றவனை வச்சு அவருக்கு ஒன்றும் தெரியாதது மாதிரி விஜயை வம்புக்கு எடுக்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எதுக்கு நீங்க ஜான் ஆரோக்கியசாமிக்கு பணம் கொடுத்து வச்சிருக்கீங்க? வியாபாரத்துக்கு தானே பணம் கொடுத்து வச்சிருக்கீங்க. வியாபாரத்துக்கு தானே முதலீடு பண்றீங்க. இது முதலீடு இல்லாம என்னத்துக்கு? அரசியல் வியாபாரம் தானே. பச்சவந்தி விஜய் பண்றது அரசியல் வியாபாரம் தானே. பச்சவந்தி சும்மா சொல்லல. ஃபர்ஸ்ட்ல ஸ்டாலினுக்கு தளபதினாரு, ரஜினிக்கு தளபதினாரு. அந்த மன்மதன்பு பட விஷயத்துல உதயநிதி ஸ்டாலினுக்கு ஊருக்கு தகராறு வந்ததும் அதிமுக போய் அனில் போல உதவ போயிட்டாரு. அனில் போல உதவினாலும் ஜெயலலிதா அம்மையாருக்கு கோவம் வந்துட்டு அண்ணா எதிர்கட்சியா இருக்கிறதுனால எம்ஜிஆருக்கு பவர் பொலிட்டிக்ஸா ஒத்துக்கிட்டாரு. ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க. உடனே காதை பிடிச்சி திருகுன மாதிரி தலைவா படத்தை காலி பண்ணி விட்டுட்டாங்க. தப்பு, அது வேற விஷயம். ஜெயலலிதா பண்ணது தவறு, ஜெயலலிதா பண்ணது அநீதி, அது வேற விஷயம். அப்போ அடுத்த இவர் உடனே கோபத்துல போய் மோடியை பார்த்தாரு. பிறகு ஈழத்தமிழர் எல்லாம் கொண்டு குவிக்கப்பட்ட போது ராஜ்சபா சீட்டுக்காக தன் பாப்புலாரிட்டியை வச்சு ராஜ்சபா சீட்டு வாங்கிடலான்னு ராகுல் காந்தி கிட்ட போய் நின்னாரு. நம்ம நல்ல செய்தி வரும்னு இவங்க அப்பா சொன்னாரு. 35 வயசு தாண்டிட்டு இளைஞர் காங்கிரஸ் பதவியெல்லாம் கிடையாது போப்பான்னு சொல்லிட்டாங்க. ராஜ்சபாவும் கிடையாதுன்னு கார்த்திக் சிதம்பரம் கோஷ்டி எல்லாம் சொல்லி எடுத்து அதனால ஒன்றும் லாபம் இல்லைன்னு சொல்லி எடுத்து எல்லாம் பண்ணிட்டாங்க. அது இப்படி இவரோட அரசியல் நடவடிக்கைங்கிறது திடீர்னு எம்ஜிஆர் சேரானாரு. ஒரு பச்சவந்தித்தனம், சம்பத் சிவாஜி மாதிரி ஒரு பச்சவந்தித்தனம், சம்பத் சிவாஜி மாதிரி ஒரு பச்சவந்தித்தனம். சம்பத் திமுக இருந்தாரு, தேசிய கட்சி தமிழ் தேசிய கட்சினாரு, திகாவில் இருந்தாரு, காங்கிரஸ்ல போனாரு, காங்கிரஸ்ல போனாருன்னு மிஸ்டர் சம்பத்ன்னு ஒரு படம் சம்பத்தை பற்றி ஷோவே எடுத்தாரு. மிஸ்டர் சம்பத்ன்னு ஷோ ஒரு படம் எடுத்தாரு. சிவாஜி திமுக இருந்தாரு, திமுக விட்டு நீக்கப்பட்டாரு. நடிகனுக்கு அரசியல் தேவையில்லைனாரு. காங்கிரஸுக்கு வந்தாரு, காங்கிரஸுக்கு போனாரு, ஜனதாதளம் போனாரு, தமிழக முன்னேற்ற முன்னணி போனாரு, அப்புறம் ஜனதாதளம் போனாரு. பல கலர் மாறின திராவிடம் தேசியம் பல கலர் மாறினது சிவாஜி சம்பத்தும். சிவாஜி சம்பத்துக்கு பிறகு பல கலர் மாறினது விஜய் தான். ராஜ்சபாக்காக ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது ராகுல் காந்தி கிட்ட போய் நின்னவரு விஜய் தான். இப்ப கூட இந்த மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வருவாருன்னு பழைய தொடர்புல செய்தி எல்லாம் பண்ணாங்க. நான் தான் சொன்னேன் வரமாட்டாரு, அவங்க காங்கிரஸ் கூட தான் இருப்பாங்க, அது பொய் செய்தின்னு சொன்னேன். சோ சீமான் இதெல்லாம் விஜய் சீமான்ல விஜய் சந்தர்ப்பவாதி, பச்சோந்தி, அரசியல் வியாபாரி. சீமான் கொள்கை தெளிவுள்ளவரெல்லாம் காட்டுனாதான் அது நிற்குங்கிறதுல விஜய் அடிச்சு தான் கொள்கை தெளிவுள்ளவன். நான் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 4 வரையும் இருக்கிறேன். திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலர்கள், ஒட்டுள்ளிகள், தொங்கு சதைகள் நான் தான் சொல்றேன். விஜய் ராஜ்சபாவுக்கு ஆசைப்பட்டு தொடர்பு ஏற்படுத்தின காங்கிரஸ் இனப்படுகொலை சொன்ன காங்கிரஸை விஜய் எதுக்கிறது கிடையாது. ராகுல் காந்திக்கு ஆதரவா தான் அது பண்ணுவாரு. காரணம் அரசியல் எதுவும் இல்லைனாலும் ராகுல் காந்தி ஒரு ராஜ்சபா தரமாட்டாருங்கிற ஒரு நப்பாசை. ஏற்கனவே இன அழிப்பு நடந்த போது ராகுல் காந்திட்ட போய் ராஜ்சபாவுக்காக நின்னவர் தான். இந்த மாதிரி இன்னைக்கு வயநாட்டுல ராகுல் காந்தி இடத்துல பிரியங்கா காந்தி தான் வந்திருக்காங்க. அப்போ வாரிசு அரசியல்னா இன்னொரு ஸ்டேட்ல அந்த தொகுதியிலேயே அந்த ஸ்டேட்ல ஒருத்தர் இல்லையா, அவரோட சகோதரி தானே கொடுக்குறாரு. அப்போ அது வாரிசு அரசியல் இல்லையா? அப்போ வாரிசு அரசியல்ல காங்கிரஸுக்கு வாரிசு அரசியலை கண்டுக்காம இருக்கதும், இன அழிப்ப காங்கிரஸ் செய்த காங்கிரஸ் கூட நட்பை பாராட்டுறதும், ஒரு ராஜ்சபா போஸ்ட் நாளைக்கு கிடைக்காதாங்கிற அந்த எண்ண ஓட்டத்துக்குள்ள காங்கிரஸ் நோக்கி ஓடக்கூடிய ஒரு விஜய். ஏற்கனவே ஓடினவர் இப்போ ஒரு கூட்டணிக்கு காங்கிரஸ் வரமாட்டாங்களா, அதை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறாரு. நான் காங்கிரஸை இனத்தை அழிச்ச பகைவன் நிற்கிறேன்னு காட்டுறாரு. அதே மாதிரி அதிமுக விஷயத்திலும் கொடநாடு கொலையை பற்றி விஜய் பேச மாட்டாரு. சீமான் பேசுவாரு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி பேசுவாரு. அதிமுக ஊழலை பற்றி பேசுவாரு. ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு திமுக அதிமுகவையும் குட்டையில் உரிய மட்டைகளை நாரா உரிப்பான்னு பேசுவாரு. இயற்கை அழக அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், புரட்சி தலைவி சமாதி கெடுக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தபடியான அழகான கடற்கரையான தமிழ்நாடு மெரினா பீச்சு இதை
சுடுகாடாட்டாக்கிட்டாங்க அப்படின்னு அவரு திமுக அதிமுகவை சேர்த்து வச்சு அடிப்பாரு. ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை வச்சு அடிப்பாரு. இந்த மாதிரி அவர் ஒவ்வொரு இதுலையும் ஸ்டெடியா அனுப்பாரு, உறுதியா அனுப்பாருங்கிறதும், விஜய் சந்தர்ப்பவாத சுயநல பச்சுவந்தி அரசியல் பண்றாருங்கிறதையும் எக்ஸ்போஸ் பண்ணணும்னா அது விஜயும் சீமானையும் கம்பேர் பண்ணாதான் அந்த எக்ஸ்போஸ் பண்ண முடியும். இனிமே நாம் தமிழர் தம்பிகள் எல்லா ஊர்லயும் மீட்டிங் போடுறாங்க. அப்போ விஜய் சம்பத் சிவாஜி மாதிரி ஒரு பச்சுவந்தி அரசியல் வியாபாரி, கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு வியாபாரம் பண்றதுக்காகத்தான் அவர் 39 தொகுதியிலும் நிற்கல, விக்கிரவாண்டியிலும் நிற்கல, ஈரோடு கிழக்குல நிற்கலங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒப்பிட்டாதான் சீமான் வளர முடியும். ஸோ அதுக்காக விஜய் சீமான் ஒப்பீடு சீமானுக்கு பெரிய பிளஸ். அதற்கான இதைத்தான் சீமான் பண்ணியிருக்கிறாரு. திமுகவே அவர் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காரு, அண்ணா திமுக அட்டாக் பண்றாரு, பாஜக காங்கிரஸ் எல்லாத்தையும் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் முதல் மாநாட்டுல தமிழ் தேசியமும் திராவிடமும் நம்முடைய இரு கண்கள் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இரண்டாவது மாநாட்டுல 2 திராவிட தலைவர்களுடைய புகைப்படத்தை தான் வச்சிருக்கிறாரு. தமிழ் தேசியத்தை கடந்த முதல் மாநாட்டுக்கு இரண்டாவது மாநாட்டுக்கு இந்த இடைவெளியில தமிழ் தேசியத்தை பெருசா விஜய் பேசுற மாதிரின்னு தெரியல. நாம் தமிழர் சீமான் தமிழ் தேசியத்தை பேசுறதால திராவிட அரசியல் தான் சரின்ற நிலைக்கு வந்துட்டாரா விஜய்? இல்ல, திராவிட அரசியல் மிகப்பெரிய பலம் பொருந்தியதா இருக்கு. தமிழ் தேசிய அரசியல் பிரபாகரனையும் சீமானையும் நம்பிதான் வந்துட்டு இருக்குது. தமிழ் தேசிய அரசியலை பற்றி பேசினா இவர் ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது அந்த இன படுகொலைக்கு காரணமான ராகுல் காந்திட்ட ராஜ்சபா சீட்டுக்கு நின்னவதானேன்னு ரஜினிகாந்த் ரசிகர்கள், கமல் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், சிம்பு ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள், தனுஷ் ரசிகர்கள், கார்த்திக் ரசிகர்கள், சூர்யா ரசிகர்கள்லாம் போட்டு இவர் விக்ரம் ரசிகர்லாம் போட்டு புலந்து கட்டினாங்க சமூக வலைத்தளங்கள்ல. ஸோ அப்போ அவருக்கு அது பெரிய இடர்பாடா இருக்குது. சீமான் பாராளுமன்ற கட்டடத்துல தமிழ் இருக்கு, ஏன் சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்கிறாரு. சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்கிறாரு. அவருக்கு இதை கேட்க முடியல. தமிழ்ல இருந்து வந்ததுதான் கன்னடம், மலையாளம், தெலுங்குன்னு துளுன்னு சீமான் சொல்றாரு. விஜயால இது கேட்க முடியல. அப்ப எக்ஸ்போஸ் ஆகுறாரு. அஜித் ரசிகன்லாம் களத்துக்குள்ள அஜித் புறமொழியாளர், மலையாளி, பெங்காலி, கயஸ்து, பிராமின்ங்கிறதுனால நீ தமிழன்னு அஜித்துக்கு எதிராக வசூல் ஓடுறதுக்கு காசு கொடுத்து ஆளை வச்சு செட்டப் பண்ணி வேலைகளை பார்த்த. இப்ப உனக்கு தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுன்னு சீமான் சொல்லும் போது உன்னோட சினிமா வியாபாரத்துக்காக கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் படம் படுத்துருங்கிறதுக்காக இதை பேசுறதுக்கு முதுகெலும்பு இல்லாம இருக்கிறான்னு மற்ற நடிகர் ரசிகர்கள் எல்லாம் சீமானை தூக்குறாங்க, இவர் அடிக்கிறாங்க. அப்ப தமிழ் தேசியம்னு சொன்னா அதுக்கு தக்கன நம்ம நிக்கணும். உலக தமிழர்களின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் நிக்கணும். சீமான் பிரபாகரனா பெரியாராணி கொண்டு வராப்புல, அது நம்மளால நிற்க முடியாது. அப்ப அதனால திராவிட தலைவர்கள் அதை தூக்கி பிடிக்கிறதும், அண்ணா எம்ஜிஆர் தூக்கி பிடிக்கிறதும் பண்றாப்புல. இது ஆதவர்ஜுன் ரெட்டிக்க வேலை. ஆதவர்ஜுன் ரெட்டிக்க வேலை. ஜான் ஆரோக்கியசாமி முதல் மாநாடு கடந்த காலம், ஆதவர்ஜுன் ரெட்டி 2வது மாநாடு நிகழ்காலம். ஜான் ஆரோக்கியசாமி பணத்தை வாங்கிக்கிட்டு செய்யறாரு, ஆதவர்ஜுன் ரெட்டி பணத்தை கொடுத்துட்டு செய்யறாரு. இவர் பணத்தை கொடுத்துட்டு செய்யறாரு, அவர் பணத்தை வாங்கிட்டு செய்யறாரு. சோ இவருக்கு கருத்து அண்ணா இதெல்லாம் வருது. அப்ப மாநாட்டில் உள்ள கொள்கை தலைவர்களும் 2வது மாநாட்டில் முன்னிறுத்தப்படக்கூடியவங்களுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. சொன்னேன், அவர் கொள்கையற்ற ஒரு கருவாட்டு சாம்பார். இப்ப கருவாட்டு சாம்பார்ல கொஞ்சம் புளிய கரைச்சி ஊத்தி இருக்கிறார், அவ்வளவுதான். சார், இப்போ விஜய் தன்னுடைய எதிரியா ஸ்டாலின் அவர்களை தான் முன்னிறுத்தி பேசுறாரு. ஆனா எங்க ஒருவேளை நம்ம சீமான் அவர்களை தன்னுடைய எதிரியா நம்ம காட்டிட்டோம்னா நம்மளுடைய தகுதி குறைஞ்சிடும், நம்ம நம்மளுடைய ப்ரொஜெக்ஷன் இறங்கிடுன்றதுக்காக அவர் பயந்து பேசாம இருப்பாரோ? அதாவது நீங்க தப்பு பண்ண இடம் கூட்டணி ஆட்சி அமைப்புன்னு சொல்லியிருக்கணும். நம்ம கூட வர்றவங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்க கூடாது. அந்த இடம் தான். நீங்க என்ன பேசினாலும் மற்றவன் உங்களை பார்க்கல, நீங்க தான் கோபாலகிருஷ்ணன் சொல்லணும். மற்றவன் உங்களை சப்பானி தான் சொல்றான். நீங்க கோபாலகிருஷ்ணன் நாட்டு ஓட்டை நிரூபிச்சாதான் கோபாலகிருஷ்ணன். அதுவரை நீங்க உங்களை கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ரவீந்திரன் துரைசாமி உங்களை அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு சப்பானின்னு தான் சொல்லுவான். நீங்க கோபாலகிருஷ்ணன் நிரூபிக்கணும். நீங்க கோபாலகிருஷ்ணன் நிரூபிக்காம நீங்க சப்பானியா இருந்துகிட்டு கோபாலகிருஷ்ணன் சொன்னா இவனு உங்களை கோபாலகிருஷ்ணன் கேட்க போறதில்லை. நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா மற்றவங்களை எப்படி பார்ப்பாங்கிறத புரியாம நீங்க சப்பானிங்கிறத நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. கூட்டணி ஆட்சியில பங்கு உங்ககிட்ட யாரும் கேட்க வரல. நான் அப்பவே சொன்னேன், 1% பலம் கொண்ட ஒருத்தர் கூட உங்ககிட்ட ஆட்சியில பங்கு கேட்க வரமாட்டாங்க அப்படின்னு சீமானும் ஓங்கி அடிச்சாரு. தம்பி விஜயகாந்த் கிட்ட ஆள் வந்தானால அது நிரூபிச்சாரு. நீ அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு யாரும் வரமாட்டாங்கிறத சொன்னாரு சீமானும். இப்ப நம்ம சொன்ன அந்த இதுதான் இருக்குது.
நீங்க கோபாலகிருஷ்ணன் கிளைம் பண்றதுல தப்பே இல்லை. அதோட நின்று இருக்கணும். நீங்க ஆட்சியிலையும் பங்கு கொடுக்கணும்னு சொல்லும் போதுதான் எல்லா கட்சிகளும் நீ கோபாலகிருஷ்ணன் கிடையாது, நீ அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு இதுதான்ங்கிறத 16 வேலை படத்துக்கு வச்ச பேர் அதை வந்து எல்லாருமே சொல்றாங்க. மதுரை மாநாட்டின் தாக்கம் எப்படி சார் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து அரசியல் ரீதியா எந்த தாக்கம் இருக்கும் நான் கருதல. கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைங்கிறதா மாநாட்டுக்கு பிறகு யாரும் உங்களை தேடி வரல. 1% வாக்கு பலம் கொண்ட ஒருத்தர் கூட அவங்க வரல. அது நோ யூஸ்ன்னு தான் மாநாடு போச்சு. இந்த 2வது மாநாடும் யூஸ் ஆகாது. 39 கேண்டிடேட் 24 போட சொன்னேன். சகாதேவ மாதிரி சொன்னேன். உங்க காசை வாங்கிக்கிட்டு உங்களுக்கே குழாய் அடிக்கிறவன் ஜாலரா தான் அடிப்பான். ஏமாந்தீங்க. அந்த முகஸ்துதிக்கு ஏமாந்தீங்க. அடுத்து இப்ப மாநாடு போடுறீங்க. இதுவும் யாரும் உங்க கூட கூட்டணிக்கு வர போறதில்லை. நீங்களும் யாரு கூட கூட்டணி போயிட போறதில்லை. எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் எல்லாம் மாநாட்டில் சொல்லி போய் பார்த்தீங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்பே கொடுக்காத வகையில எடப்பாடி பழனிசாமி பாஜக தான் பெருசுன்னு முடிவு பண்ணிட்டாரு. பலம் நிரூபிக்காதவங்களோட அண்ணாமலை நிரூபிச்சு வச்ச 11.4 தான் பெருசுன்னு முடிவு பண்ணிட்டார். எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ங்கிறது தான் 98ல் நான் பாமகவையும் அதிமுக சேர்த்து வச்சேன். இப்போ அதிமுகவுக்கு பாமக தேவையா இருந்தது. பாஜக பற்றியும் பாமக கவலைப்படலை. இப்ப நீங்க பாஜக பற்றியும் கவலைப்படுறீங்க. பாஜக தான் பெரிய கட்சின்னு முடிவு பண்ணிட்டாப்புல. ஸோ உங்களுக்கு எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ங்கிற இதுக்கு உங்களுக்கு ஆளே இல்லை. அப்போ நீங்க வந்து பலத்தை நிரூபிச்சுட்டு தான் களத்துக்குள்ள வரணும். இவர் பவன் கல்யாண், ஜோதிபா பூலே, அம்பேத்கர் எல்லாம் சொல்லிட்டு தான் பலத்தை நிரூபிச்சுட்டு பாஜக கூட கூட்டணிக்கு வந்தார். டாக்டர் ஐயா, கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் எல்லாம் சொல்லிட்டு தான் பலத்தை நிரூபிச்சுட்டு கூட்டணி வந்தார். திராவிட கட்சியான அண்ணன் வைகோ பலத்தை நிரூபிச்சுட்டு தான் பாஜக கூட்டணி வந்தாரு. பலத்தை நிறுவீங்க விஜய் ப்ரோ பலத்தை நிறுவீங்க. உங்க காசை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஜாலரா அடிக்கணும்னு நம்பாதீங்க. ரவீந்திர துரைசாமி சகாதேவம் மாதிரி நம்புங்க. சகாதேவம் மாதிரி என்ன நம்புங்க. பலத்தை நிறுவீங்க. 2029ல் 98ல் தோத்தவங்களெல்லாம் வாஜ்பாய் தலைமையில ஒன்று சேர்ந்து கலைஞரையும் மூப்பனாரையும் தோக்கடிச்ச மாதிரி 2029ல் தோத்தவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து மோடி பிரதமர்னு யாரும் சிஎம் கேண்டிடேட் காம்ப்ரமைஸ் பண்ணாண்டாம். மோடி பிரதமர்னு நீங்க எடுத்த ஓட்டுக்கு தக்கன சீட்டை நான் வாங்கி தரேன். 98 மாதிரி திமுக காங்கிரஸ் கூட்டணியை தோக்கடிக்கலாம். பலம் நிரூபிக்காத நீங்க இன்னைக்கு எடுக்கிற ஓட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கும் அனுகூல சத்துருவா எடுக்கக்கூடிய ஓட்டு தான். அந்த பலத்தை நிரூபிங்க. நிரூபிச்சுட்டு பேசுங்க. சும்மா காத்துல கம்பு சுத்தாதீங்க. ஏட்டு சொரக்கா வேலை எல்லாம் நடக்காது. ஜானாரிக்கசாமி 4 பேர்கிட்ட பணம் கொடுத்துக்கிட்டு சில வேலைகளை பார்த்துட்டான்னா அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் வந்து ப்ரூவ்டு விஜய் ஆகாது. 26 தேர்தல் ஆணையம் சொன்னாதான் அது உங்க ப்ரூவ்டு ஓட்டு விஜய். தேர்தல் ஆணையம் சொல்லணும். சீமானுக்கு சொல்லியிருக்கான் பாருங்க தேர்தல் ஆணையம் 8.3. அதே மாதிரி உங்களுக்கு தேர்தல் ஆணையம் சொல்லட்டு நாணயமா நேர்மையா வாங்க. சும்மா பணத்தை வச்சுக்கிட்டு பலகீனமானவர்களை வச்சுக்கிட்டு டம்மிகளை வச்சு கும்மி அடிக்க முடியாது விஜய். நேர்மையா பவன் கல்யாண் மாதிரி நிறுவீங்க, விஜயகாந்த் மாதிரி நிறுவீங்க, டாக்டர் ராமதாஸ் மாதிரி நிறுவீங்க, மதிமுக மாதிரி நிறுவீங்க. என்ன நிரூபிக்கிறீங்களோ அத்தனை பெர்சன்டேஜுக்குரிய எம்பி சீட்டு 2029 மோடி தலைமையில கிடைக்கும். 98ல் வாஜ்பாய் தலைமை மாதிரி 99 மோடி தலைமையில தோத்தவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியை தோக்கடிக்கலாம். அரசியல்ல உங்களுக்கும் கடைசி பக்கம் கிடையாது, சாதிக்கலாம். பட் நீங்க 24ல் நான் சொன்ன மாதிரி ஓட்டை காணிச்சிருப்பீங்கன்னா 26ல் உங்களுக்கு அதுக்கு தக்கன வேலை இருந்திருக்கும். இப்போ ஏட்டு சொரக்காயா பத்திரிகையில மட்டும்தான் கூட்டணி பொய்யா போலியா சொல்லுமே தவிர நிஜத்துல வாய்ப்பு இல்லை. நிஜத்துல பலத்தை நிறுவீங்க. 26ல் நிறுவீங்க. வாங்க, வரவேற்கிறோம். நிச்சயமா சார். விஜயின் அரசியல் நிலைப்பாடு பற்றிய பல்வேறு நிகழ்வுகளை மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி தம்பி.